கடலளவு மனசு அதில் கடலளவு கடலளவு கனவு. கொஞ்சலுது எழுந்துறீங்க. காலையில 8 மணிக்கு பில்டிங் சைட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. என்ன நீ காலங்காத்தால வந்து கொஞ்சிக்கிட்டு கொஞ்ச நேரமா இது பசங்களா, இன்னைக்கு சினிமாவுக்கு போறோம். புது படம் நினைத்தாலே இனிக்கும். அதான் பாத்துட்டோமே இப்போ. பொம்பளையா பிறந்து நான் என்ன சுகத்தை கண்டேன். வீட்டில் குத்துக்கல்லாட்டம் ஒரு ஆம்பளை, புருஷன்னு பேர், ஒரு வேலையும் இல்லாமல். எனக்கு புருஷனாக இருக்கிறது தான் வேலை. கேட்டால் அவர் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையாம். என்ன பெரிய பொள்ளங்க படிச்சிருக்காரு அவரு. நான் பிஏ தெரியுமா? சொல்லிக்கிறதுல ஒன்றும் குறைச்சா இல்லை. பிஏவா பிஏ? என்ன பிஏ? ஒரு பார்ட்டு ஃபெயிலு. பிஏவை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு மனுஷனுக்கு தோண வேண்டாமா? கம்ப்ளீட் பண்ணாமே பிஏன்னு ஒரு லெட்டர் பேடு. ஒரு நாள் போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போறான். இப்போ யாரு கரெக்ஷன் பண்றனே? சாமிக்கா எனக்கா? இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி தான் குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு. லோன் பஸ்லயும் கூட்டத்திலையும் இடிபட்டுட்டு ஆபீஸ்ல போய் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. பெருசா டெலிபோன் ஆபரேட்டர், பொய்யா ஒரு சிரிப்பு, பொய்யா ஒரு பேச்சு. மே நோ ஹூ ஸ்பீக்கிங்? எவனுக்கோ எஸ் ப்ளீஸ். கஷ்டம். சரி, அந்த வருமானம் மட்டும் குடும்பத்துக்கு எப்படி போதும்? பத்தாக்குறைக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேற, அதையும் நானே செய்யணும்னு என் தலையெழுத்து.
என்னை பார்த்தாலே அவன் பயந்து பயந்து ஓடுறான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு. என்ன பண்றது, அதுல வர கமிஷன் உப்பு புளிக்காத ஆகுமே. உங்க அப்பா இப்படி இருமுறாரு உண்டியல் குளிக்கிற மாதிரி, டாக்டர் வர சொல்லக்கூடாதா? இது கூட செய்யக்கூடாதா நீங்க? பாகிஸ்தான்ல புட்டோவை தூக்கில போட்டிருக்கானுங்க. நான் அதை பத்தி கவலைப்படுவேனா? எங்க அப்பா இருமலை பத்தி கவலைப்படுவேனா? எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு கேளு இந்த வயசுல. ஏன் இருமல் வராது? புறம்போக்கு. பல்ல உடப்பேன் ராஸ்கல். பாருமா, அப்பனை புள்ள புறம்போக்குங்கிறான். புறம்போக்குன்னு அர்த்தமா இருக்கு? அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை அது. புறம்போக்கு. ஐஸ்கிரீம் 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 இருமல் இது. இருமல் என்ன? ஃப்ளூ, மலேரியா, நிமோனியா, பிராங்கைட்டிஸ், டைஃபாய்டு எல்லாம் வரும். புறம்போக்கு. ஐஸ்கிரீம் என்னடா? ஐஸ் வடை, ஐஸ் இட்லி, ஐஸ் ஊத்தப்பம் எல்லாம் சாப்பிடுவேன். எது வேணா சாப்பிடுவேன். நான் தண்ட சோறு இல்லை, சம்பாதிக்கிறேன். ஆமா, சுண்டைக்காய் சம்பாத்தியம், தேங்காய் மூடி வக்கீல். மஞ்சுளா, அவன் மேல பேசினா நடக்கிறதே வேற. ராஸ்கல், புறம்போக்கு. புறம்போக்கு அது ஏன் வார்த்தை? ஏன் வார்த்தை? என்ன காப்பிரைட் அவனுக்கு? இருமல் இவருக்கு காப்பிரைட்டு, புறம்போக்கு ஏன் காப்பிரைட்டு? ஃபூல், FOOL, ஃபூல். ஆமா, இவர் நம்ம ஸ்பெல்லிங் எல்லாம் கேட்ட மாதிரி ஸ்பெல்லிங்கை சொல்லி சொல்லி திட்டுவாரு. காலங்கத்தில் நீங்க வர சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சமைக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் ஆஃபீஸ் போகணும். பாம்பேலேருந்து MD வரானா தடியன். கடவுளே, ஏன் தான் இப்படி என்ன படிச்சியோ? எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும், பக்கத்து வீட்டு சாரதா மாதிரி. அப்பா அப்பா அப்பா, என்னம்மா? ஒரு பசில். என்ன புதிர் போட போற சொல்லு. வருஷத்துல எந்த மாசத்துல நம்ம குறைவா சாப்பிடுவோம்? வருஷத்துல எந்த மாசத்துல நம்ம குறைவா சாப்பிடுவோமா? வின்டர் டிசம்பர் இல்ல. இல்லையா? ஜூலை. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? நீயே சொல்லிட. பிப்ரவரி. பிப்ரவரியா? பிப்ரவரி 28 நாள், அதனால குறைச்சலா சாப்பிடுவோங்கிற. குட். படி. அப்பா, எனக்கு ஒரு டவுட். என்னடா இவளுக்கு குதிரை, உனக்கு டவுட்? என்ன டவுட்? இது மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை? கட்டட வேலையில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, ஒர்க் பண்றீங்க. ஒர்க்குக்கு முன்னால சக்சஸ் வருமா? அது எப்படிடா கண்ணா ஒர்க்குக்கு முன்னாடி சக்சஸ் வரும்? ஒர்க் பண்ணாதடா சக்சஸ் வரும். இல்ல, டிக்ஷனரியில வருப்பா. சக்சஸ் வார்த்தை தான் முன்னால வரும், ஒர்க் பின்னால வரும் டிக்ஷனரியில. கரெக்ட். இன்னொரு கேள்வி. ஏண்டா என்னையே மாட்டுற? உங்க அம்மா ஒருத்தி இருக்காடா, SSLC, அவளையும் மாட்டு. ஒரு கேள்விப்பா. ஐயோ, நீ கான்வென்ட், நான் கார்பரேஷன் ஸ்கூல். ரைட்டா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னை. சரி கேளுங்க. உன் பேர் என்ன? ஜவஹர். உனக்கு ஜவஹர் நீ ஏன் பேர் வச்ச? பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஞாபகமா அப்படி பேர் வச்சீங்க? இல்லை, நானும் ஒரு மாதிரி வரணும்னு ஜவஹர்னு பேர் வச்சீங்க, கரெக்டா? அதுவும் இல்லை. யோசனை பண்ணு. இதுக்கு பதில் சொல்லாம என்ன நீ கேள்வி கேட்க கூடாது, ஓகேயா? வாணி, அப்பயே ஜவஹர்னு பேர் வச்சாங்க எனக்கு? அம்மாவை கேட்டு பாரு, தெரியும். அம்மா. இல்லப்பா, ஏம்மா ஜவஹர்னு பேர் வச்சீங்க எனக்கு? அவரை மாதிரியா நீயும் வரணுன்றதுக்கு தான். அது இல்லையாமே, அப்பா சொன்னாரு. செல்வி, பக்கத்து வீட்டு மஞ்சுளா ஆண்டி வரா. அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா போயாச்சுன்னு சொல்லிடு. என்ன இப்படி ஓட்டம்? உன் ஃப்ரெண்டு மஞ்சுளா வரா. இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொடுத்துன்னு உயிரை எடுக்கிறா. அவ போன பிறகுதான் வருவேன். சாரதா, செல்வி கண்ணு, அப்பா எங்க? அப்பா இல்லையே, போயாச்சே. போயாச்சா? அதுக்குள்ளையா? குட் மார்னிங் சாரதா. வா மஞ்சு. குழந்தை பேரில் எடுத்த மேரேஜ் என்டர்மெண்ட் பாலிசி பணம் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்துட்டேன். 15 நாள் பாலிசி வந்துடும், ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. குழந்தைக்கு 21 வயசில் போனஸ் எல்லாம் சேர்த்து 18,000 ரூபா வரும். நான் வரேன் சாரதா, போய் 2 பேருக்கு டிஃபன் கட்டி ஆகணும். நீ ஆஃபீஸ்க்கு போற சரி, இன்னொரு டிஃபன் யாரு கட்டணும்? என் வீட்டுக்காருக்கு தான். ஓ, அவர் வேலைக்கு போறது இல்லைன்னு சொன்னாங்களே. யார் சொன்னா? அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. என்ன பிஸ்னஸ்?
அவர் எதை விட்டு வச்சிருக்காரு? எல்லா பிசினஸும் பண்ணுவாரு. பாவம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஓடா உழைக்கிறாரு. அவரு மூல நட்சத்திரம், ஆண் மூலம் அரசாளும். கேள்விப்பட்டது இல்லையா? ஏன் மஞ்சு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி என்ன தகராறு? எப்ப பார்த்தாலும் சண்டை சத்தம் கேட்டுட்டே இருக்கே. இப்ப சனிக்கும் சூரியனுக்கும் பகை இல்லையா? எந்த வீட்டுல தான் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பகை இல்லை சொல்லு? அதெல்லாம் இருந்தாதான் குடும்பம். ஆமா, உங்க மாமனார் ரொம்ப கத்துவாரா? ஐயோ, தேளா கொட்டுவார். விருச்சிக ராசி அது. நான் வரேன் சாரதா. சாரதா, சாரதா, ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி கண்ணெல்லாம் சொருகுது? சாரதா, சாரதா. ஒன்னும் ஆல சார், உங்க சாரதாக்கு இப்படி வீட்டுல இருந்துட்டு அப்பா போயாச்சுன்னு குழந்தைய பொய் சொல்ல வைக்கிறீங்களே, இது நியாயமா? நல்லா மாட்டிட்டீங்களா? இன்சூரன்ஸ் என்னாச்சு? நீங்க பண்ணிக்க வேண்டாமா? ஒரு 20,000க்கு பாலிசி ப்ளீஸ். அடுத்த மாசம் பார்க்கலாம். சாரதா, நீங்களே கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு பாதுகாப்பு, எனக்கு பொழப்பு. அது எப்படி மஞ்சு? அவர் உள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிச்ச? மஞ்சுவா கொக்கா? இந்த கொடை தான் காட்டி கொடுத்துச்சு. யாரை வேணா பிரிக்கலாம், உங்க வீட்டுக்காரரையும் கொடையும் பிரிக்க முடியுமா? கேரளாக்காரங்க மாதிரி. நான் வரேன் சாரதா, உங்க வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு. அவ போட்ட கூச்சல்ல பதறி போயிட்டேன் சாரதா. இப்படி அசடு வழிவாங்களா யாராவது? எனக்கு அவமானமா போச்சு. முதல்ல புத்திசாலித்தனமா இருக்க கத்துக்கோங்க. மஞ்சு அவ புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறா பாத்தியா? முதல்ல நீ அதை கத்துக்க. காலனா சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, காலை நீட்டிட்டு சிகரெட் பிடிக்கிறதுல ஒன்றும் குறைச்ச இல்லை. கேன்சர் வரப்போகுது உங்களுக்கு. வாங்க டாக்டர், உங்களுக்கு தான் அப்பா வெயிட் பண்றாரு. யாரு? டேடியோ? டேடியா? அவர் வெறும் தாடி. பாண்டுரங்கனுக்கு உடம்புக்கு என்ன? உச்சஸ்தாரியில அடி வயிற்றுல இருந்து கத்துறாரு. அப்போ வயிற்றுல ஜுரமாக்கும். வயிற்றுல ஜுரமா? வயிற்றுல அல்சர் தானே வரும் டாக்டர். ஜுரம் எப்படி வரும்? ஆமாடா, அதுக்கு பேரு நிமோனியா ஆஃப் ஆப்பிரிக்கன் பவல்ஸ். பெரிய பேரா சொல்றீங்களா டாக்டர்? அப்படின்னா நிமோனியா ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? டாக்டர் என்ன சொன்னாலும் எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு எம்பிபிஎஸ்ல சொல்லி கொடுக்குற முதல் பாடம் என்ன தெரியுமா? பேஷண்ட் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காத. கம்முன்னு கடை. என்ன பண்றங்கன்? வாங்க பிரதர். 2 நாளா ஒரே இருமல். புள்ளி மழையில் நினைஞ்சதோ? மழை ஏது? சின்ன குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு. இந்த இருமலோட பிள்ளை கிட்ட லோ 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 கத்துறாரு. லோ லோ லோன்னு கத்துறாரா? அப்போ லோ ப்ரெஷரா இருக்கும். சாமி சரணம். பண்றங்கன், ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துருவோமா? மன்னிக்கணும், 20 ரூபா கொடுத்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தா அது 20 செகண்டாவது பார்த்தா நமக்கு மனசு திருப்தியா இருக்கும். எங்க பாக்குறாங்க இந்த காலத்து டாக்டர்ஸ்? சும்மா இப்படி அப்படி பார்த்துட்டாங்களா? உங்களை சொல்லல. கரெக்டா சொன்னம்மா. காலில் முள் குத்துனா கூட எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க ரொம்ப பேர். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நகத்தை வெட்டணும்னா கூட மயக்க மருந்து கொடுக்கணும்பாங்க. டாக்டர் தொழிலே ரொம்ப மோசமாக போச்சு. தெருக்கு தெரு டாக்டர். வக்கீல் ப்ரொஃபஷன் மட்டும் என்ன, வீட்டுக்கு வீடு வக்கீல். என்ன கிண்டல் பண்ணுறீரா? ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கறது இல்லையா? இருக்கு. எதுக்கு? பேருக்கு. ஐயப்பன் இருக்குமோ ஸ்டெத்தஸ்கோப் எதுக்கு? சாமி சரணம். டாக்டர், தரையில் உட்காந்து எடுத்திருந்தா தலையை சுத்துதே, அது என்னவா இருக்கும்? அதுவா? அது சுத்தஃபான்ஸோ உக்காந்தான்னு பேரு. என்ன ஓய் பத்ரன், படிக்காதவன்கிட்ட பார்க்குற மாதிரி எங்கிட்ட பார்க்குறீங்க? நீர் வக்கீலுக்கு படிச்சிருக்கீர். ஐபிசி சிபிசி பற்றியோ சட்ட நுணுக்கம் பற்றியோ என்ன என்ன நான் கேட்குறேன்னா? என்ன மஞ்சு, தெருவில் ஏதாவது கிசு உண்டோ? ஒன்றை கேட்டால் தெரியுமே. என்ன டாக்டர் இது? ஆஃபீஸ் உண்டு வீடு உண்டு நான் இருக்கேன், அதுக்கே எனக்கு 24 மணி நேரம் பத்தல. ஏய், கிசு எல்லாம் பேசணுமா இருக்கும். அதில் ஒரு தனி எக்ஸைட்மெண்ட். அந்த கோடி வீட்டில் ஒரு விடோ இருக்காளே. சரி சரி, என் இருமல். அது அலர்ஜிக் லாரஞ்சைட்டிஸ் கப்புள்டு வித் ரைனைட்டிஸ் அண்ட் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ். ஏதோ புரிஞ்சுதோ? போதும், இனிமே கேட்க மாட்டேன் சாமி. மருந்து எழுதி கொடுங்க. மருந்து எதுக்கு? இதெல்லாம் டிராபிக்கல் கிளைமேட்.
கோல்டு காஃபு எல்லாம் வரும், வரணும், வந்தா தான் மனுஷன், இல்லைன்னா கடவுள் இல்லையோ. ஆமா, கடவுளுக்கு இருமல் வந்ததா எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? அதானே. இதை பாரும் போய், விபூதியை நெத்தியில் இட்டுக்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை, அதான் மருந்து. இந்த விபூதி சாப்பாட்டுக்கு முன்னாலேயா சாப்பாட்டுக்கு பின்னாலேயா? ஏய், இதெல்லாம் எப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி தான். மிஸ்டர் பாண்டுரங்கன், உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். கிழக்கே போகும் ரயில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க, டானிக் மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். என்னோட ஃபீஸ் 1 ரூபாய், கணக்கில் எழுதிக்கிறேன். இதை பாருங்க மாமா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அது என்ன 10ஆம் தேதி? 10 வரைக்கும் குரு 8ல இருக்கான், அதுக்கப்புறம் 9க்கு வரான். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடிக்கிற அதிர்ஷ்டத்தை பிடிக்க முடியாது. ஓடுறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. ஏம்மா, இந்த குரு ஏன் வருஷா வருஷம் வீட்டை மாத்திரான்? ஏதாவது வாடகை பிரச்சனையா? பாத்தீங்களா, நம்பிக்கை இல்லாம நாஸ்திகம் பேசினா கை மேல பலன். ஆமா. டாக்டர், அப்பாக்கு என்ன உடம்பு? அப்பாக்கா ஏஷியன் அசஃபாய்டா அம்னீஷியா. ஏஷியன் அசஃபோ புறம்போக்கு அப்படின்னா? திருப்பி சொல்ல முடியுமா உன்னால? டாக்டர் சொல்றதுக்கெல்லாம் அப்படின்னான்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கப்சிப். எது கேட்டாலும் பெருசு பெருசா பேர் சொல்றீங்களா? இன்னும் எதுக்கு படிச்சிருக்கோம்? ஒரு சாதாரண தலைவலி வந்தவொடனே அடிக்கடி தலைவலி வருதா உனக்கு? ஆமா. அதுக்கு என்சைக்ளோபீடியா டிராபிக்கல் இந்தியானான்னு பேரு. ஐயோ தலைவலி. டாக்டர், அங்க பாருங்க, எழுத்து வீட்டுல பூட்டி இருந்த வீட்டுல ஏதோ நடமாட்டம். யாரா இருக்கும்? பெரிய புள்ளியா இருக்கும். என்ன கார் அது? லைமோட்ரா அது, குவீன் ஆஃப் கார்ஸ். வலிய புள்ளி தான் போல் இருக்கு. டாக்டருக்கு அடிச்சது சான்ஸ். இந்தாங்க கொடை. மஞ்சு நான் சொன்னது சரி. மழை பெய்யுதோ இல்லையோ, நீங்க மட்டும் கொடை இல்லாம வெளியில போனீங்க, நீங்க யாருன்னு கேட்பாங்க. என்ன பண்றது சாரதா? என் தொழில் அப்படி வெயிலே நிக்க வேண்டியிருக்கு. சூப்பர் சார். அப்பா, 10ஆம் நம்பர் வீட்டுக்கு படகு மாதிரி ஒரு கார் வந்திருக்கு. யாரோ புதுசா கூடி வந்திருக்காங்க. சாரதா, அந்த காருக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. உனக்கு ஒன்றும் தெரியாது. பிளைமவுத். முன்ன பின்ன கார்ல போயிருந்தா நான் கார் பேரெல்லாம் தெரியறதுக்கு. டாக்டர் போலியா? புள்ளி யாருன்னு பார்த்துட்டு போறேன். பாரு மஞ்சு, எதிர் வீட்டுக்கார புதுசா வந்திருக்காங்க. ஐ, பிளைமவுத். கிட்டத்துல தெரியலையே, யாருன்னு போய் அறிமுகம் பண்ணிக்கணும். அலையாதீங்க, இது பிளைமவுத் கேஸ். 1 ரூபா டாக்டர் எல்லாம் வரமாட்டாங்க. சரி சரி, டியூட்டி கிளம்புங்க. அங்கேயே என்ன பார்வை? மணவாளா, பாத்தியோ, புள்ளி எம்மாரி உடம்பா இருந்தாலும் நல்ல ஃபேத்தாக்கும். இங்க என்ன எப்படி தெரிஞ்சது? ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்ல பார்த்தேன். அதுக்குன்னு ஒரு கண்ணு வேணும். என்ன, அது யாரா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? உன்னை விடவா சாரதா? போதும் போதும், ஐஸ் வச்சது. யாரா இருக்கும் அது? பார்த்து கேட்டு வரட்டா? முதல்ல டியூட்டிக்கு போங்க. என்னம்மா, என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை, எதிர் வீடு ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துச்சு. யாரோ புதுசாக குடி வந்திருக்காங்க. யாரு? ஓ, இவளா? இவ பேர் காஞ்சனா. யாராவது உறவுக்காரங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சிக்காரு. அவளுக்கு ஒரு கேஸில் ஆஜரானேன். என்ன, ஏதாவது ப்ராப்பர்ட்டி கேஸா? இல்லைம்மா,
இது வேற கேஸு. சீதாவில் புக் பண்ணிட்டாங்க. நான் தான் வெளியே கொண்டு வந்தேன் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. சீதாவா? சீதானா என்ன? சப்ரஷன் ஆஃப் இம்மேரல் டிராஃபிக் ஆக்ட்னு அர்த்தம். SITA. என்னங்க உங்க அப்பா சொன்னதை கேட்டிங்களா? கேட்டேன். சீதான்னா விபச்சார தடை சட்டம். அப்படின்னா ஒரு மாதிரியா? ஒரு மாதிரி இல்ல, பல மாதிரி. ஐயே, அந்த சட்டத்துக்கு சீதா நான் பேரு. கடவுளே கடவுளே. அங்க என்ன பார்வை, வாங்க இந்த பக்கம்.